ஜோதிர்லிங்கம்னு இல்லைங்க, எந்த சிவபெருமானாக இருக்கட்டும், எந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் நாம் அங்கே போகும்பொழுதே நம்ம மனசுக்கு ஒரு அமைதி வந்துடும் இல்லையா? நமக்கே தெரியாமல் நம்ம மனசு ஒரு அமைதியான நிலைக்கு போயிடும். எந்த ஆலயமாக இருந்தாலும் பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மனசு அமைதியாயிரும். அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போவுமே ப்ரெசண்டில் இருக்கணும், நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு காலம் அப்படின்றதே இறைவனுக்கு இல்லை. காலத்தை கடந்தவர் தான் கடவுள் இல்லையா? அப்போது இறைவனுக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. அவர் நிகழ்காலத்தில் தான் இருக்கார், ப்ரெசண்டில் இருக்கார். அப்போ நம்முடைய மனமும் நிகழ்காலத்துக்கு வந்துடும். எப்போ நாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு, மிகவும் பழமையான ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே நாம் ஒரு நிகழ்காலத்துக்கு போயிடும். எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு அமைதியாயிரும். அப்போ இந்த ஜோதிர்லிங்கங்களுக்கும் அதே சக்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் எந்த ஜோதிர்லிங்கம் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய மனசு உடனே அமைதியாயிடும். அது ஜோதிர்லிங்கம்னு இல்லைங்க, எல்லா கோவிலுக்கும் அந்த சக்தி உண்டு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் விசேஷமாக பார்க்கப்படுவது ஜோதிர்லிங்கம்.